நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோலார் சிஸ்டத்தில் நிறைய பேர் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சில டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 சோலார் சிஸ்டம் இருக்குது வீட்டுக்கு பண்ணுறதில்ல. ஹோம் சோலார் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பண்ணுற சோலார் சிஸ்டம் 2. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் சோலார் சிஸ்டம், இன்னொன்று ஆன்லைன் சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆஃப் கிரிட், ஆன் கிரிட் 2 சோலார் சிஸ்டம் இருக்குது. ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் என்னங்கிறத பற்றி அடுத்து இதில் சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி, சார்ஜ் கண்ட்ரோலர், அதுக்கான சார்ஜ் கண்ட்ரோலர் டைப்பு PWM MPPT இருக்குது. அந்த சார்ஜ் கண்ட்ரோல் பண்ணுற இதில் யூனிட்டிருந்து நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இன்வெர்ட்ரு தேவை. அதில் சோலார் இன்வெர்ட்ரு தனியாகவும் இருக்குது. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர், இன்வெர்ட்டர் ரெண்டும் சேர்ந்து அதிலே உங்களுக்கு வந்துடும். சார்ஜ் கண்ட்ரோலரில் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆஃப் கிரிட்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட், இது ஆஃப் கிரிட்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் இன்வெர்ட்டர்னு ஒன்று தனியாக இருக்கும், DCDPன்னு ஒன்று வரும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட், DC கரண்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக, சோலார் பேனலுக்கு டேமேஜஸ் இது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அது வர்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசிடிபின்னு பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட். இதுலேருந்து ஆன் கிரிட் சிஸ்டத்துலேருந்து அவுட்புட் இல்லையா, அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காகவும், ஒரு வேளை இபிலேருந்து வர சப்ளையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காகவும் ஏசிடிபி. அது இல்லாமல் அதர் ப்ரொடக்ஷன் டிவைசஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த்திங் சிஸ்டம், லைட்டிங் அரெஸ்டர், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டத்தில் அடங்கும். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்த எல்லாமே இதில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இமேஜ் மூலிமா. இது பார்த்திங்கன்னா சோலார் பேனலேருந்து அப்படியே உங்களுக்கு சார்ஜ் கண்ட்ரோலர் வரும். சார்ஜ் கண்ட்ரோலருக்கு பேட்ரிக்கு வரும். பேட்ரிக்கு சார்ஜ் கண்ட்ரோலர் வித் பேட்ரி. இதிலேருந்து நீங்கள் பேட்டரிலேருந்து இன்வெர்ட்டருக்கு எடுத்துக்கலாம். இன்வெர்ட்டருக்கு எடுத்துக்கிட்டு அதிலேருந்து டைரெக்டாக வீட்டுக்குள்ளே நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது ஆஃப் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா பேனலு, சோலார் பேனலேருந்து இன்வெர்ட்டருக்கு வரும். இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நெட் மீட்டருக்கு போகும். நெட் மீட்டர்லேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துக்கலாம். அந்த மீட்டர்லேருந்து மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா EB கனெக்ஷன் ஜாயிண்டில் இருக்கும். அந்த நெட் மீட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா பை டைரெக்ஷனல் மீட்டர்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் போகிற ரீடிங்கை யூஸ் பண்ணுற பவரை அது உங்களுக்கு ரீடிங்காக நோட் பண்ணி வச்சுக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மீட்டரில் பார்த்தீங்கன்னா இபிலேருந்து வர கரண்ட்டு ஒரு சைடில் இன்னொரு சைடில் அவுட்புட் ஆகி நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அந்த இடத்துல ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு சிடி காயில் போட்டிருப்பாங்க. அது மூலிமா நம்ம எவ்வளோ சப்ளை உள்ள யூஸ் பண்ணுறோன்றது அது கால்குலேட் பண்ணி ரீடிங்காக நோட் பண்ணி வச்சுக்கும். இதுலேயும் அதே மாதிரி தாங்க. இன்புட்டில் இருக்கிறது அவுட்புட்லேயும் போட்டிருப்பாங்க சிடி காயில். இன்புட் மூலிமா எவ்வளோ கரண்ட்டு உள்ளே வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோம். அவுட்புட் மூலிமா, அதாவது நம்ம இங்கேருந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு இடத்துல ப்ரெஷர் இருக்குது, அது வேறு எங்கேயும் போக முடியாது, நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போகும். அந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் EBக்கு போய்டும். அந்த கரண்ட்டு நம்ம யூஸ் பண்ணாதும்போது அந்த கரண்ட்டை பார்த்திங்கன்னா EBக்கு போய்டும். அப்போது அந்த கரண்ட்டு வேஸ்ட்டாக போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். நெட் மீட்டர் போட்டிருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகாது. அது EBயில் பர்மிஷன் வாங்கி தான் போடுவோம். அப்படி போடும்போது அந்த எக்ஸஸ் கரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண ஒரு 3000 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 2000 வாட்ஸ் எக்ஸஸ் இருக்கும். அந்த கரண்ட் EBக்கே போயிடும். அந்த கரண்ட்டுடைய ரீடிங் மீட்டர் நோட் பண்ணி வச்சுக்கும். ரீடிங் எடுக்க வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரீடிங்கை மைனஸ் பண்ணிக்கிட்டு தான் நமக்கு ரீடிங்கான அமௌண்ட்டு போடுவாங்க. ஓகேங்களா? மற்ற டீட்டெயில்ஸ் அடுத்ததில் உங்களை சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன்.
எப்போவுமே பேக்கப் எதிர்பார்க்கலாம். அதாவது நம்ம பேட்டரியிலேருந்து கரண்ட் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, கரண்ட்டு இருக்குது இல்லை எப்போ வரும் போகும் அப்படின்ற எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரிக்கான வாட்டர் லெவல் வந்து ரீஃபில் பண்ண வேண்டிய மெயின்டெனன்ஸ் மட்டும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் பேட்டரி லைஃப் ஒரு 8 வருஷம் வரைக்கும் வரும். நம்ம வாங்கி போகிற பிராண்டை பொறுத்தது. நிறைய பிராண்டுங்க வந்து 5 இயர்ஸ்க்கு சோலாருக்குன்னு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க. பேட்டரி போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் புது பேட்டரி கொடுத்துருவாங்க. அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது பவர் கட் பிரச்சனை இருக்காது. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் டேமேஜ் ஆகாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடி அந்த மாதிரி சமயத்துலாம் வந்து பவர் கட் இருக்குது அப்படின்னா, எங்கேயாச்சும் கம்மி மேலே இடி இறங்கிச்சுன்னா உங்களுக்கு டைரெக்டாக இபி கரண்ட் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் டேமேஜ் ஆகும். பட் இதில் அந்த பிரச்சனை இருக்காது. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வின்டர் சீசனில் பவர் பேக்கப் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ரெயின் சீசன்லேயும் லோ பேக்கப் தான் வரும். அப்பயும் பவர் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அதே ஆன்கட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். பேட்ரி தேவை கிடையாது. பேட்ரி ஆப்ஷன் எதுவும் தேவையில்லை. சார்ஜ் கண்ட்ரோலர் தேவையில்லை. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 தான். எக்ஸ்போர்ட் கரண்ட்டை வந்து இபிக்கு போயிடும். இதனால் நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இடம் எதுக்கானும் பெருசாக தேவை ஒன்றும் கிடையாது. வால் மவுண்டே பண்ணிடலாம். இதுலேயே மவுண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸ்மால் ஸ்பேஸ் தான் தேவைப்படும். ரெயின் அண்ட் வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து இபிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மழை காலத்துலையும் சரி குளிர்காலத்துலையும் சரி பவர் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தாலையும் அது ஏற்கனவே நீங்கள் வின்டர் சம்மர் சீசனில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்த கரண்ட்டை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த இஷ்யூ இருக்காது, பிரச்சனை இருக்காது. இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபி பவர் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இன்வெர்ட்டர் வந்து வேலை செய்யாது. இதுவும் ஸ்லீப் மோடுக்குள்ளே போய்டும். பவர் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இபி பவர் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். இபி கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கேயாச்சும் இபியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னும்போது இது ஆனில் இருந்துச்சுன்னா எங்கேருந்து பவர் ப்ரொடக்ஷன் ஆகுறது அங்கே போய்ட்டு அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிடும். அதனால் அந்த ஆப்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்க இன்பில்டாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா இபி பவர் கட் ஆச்சுன்னா இதுலேயும் டோட்டலாக பவர் ஷட் டவுன் ஆகிடும். வீட்டில் டோட்டலாக பவர் ஷட் டவுன் ஆகிடும். நீங்கள் ஃபுல்லே பவர் ஷட் டவுன்னா கூட உங்கள் வீட்டில் பவர் ஷட் டவுன் தான், கரண்ட் இருக்காது. இன்னொரு மெயின் விஷயம், 180 வோல்டேஜுக்கு கீழே போச்சு அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்க பவர் சப்ளை லோ வோல்டேஜ். இப்போ ஒரு சில ஏரியாலாம் பார்த்திங்கன்னா 160 தான் வரும், 160 வோல்டேஜ் தான் வரும் சிங்கிள் பேஸில். அப்படி இருக்கும் பட்சத்தில் பவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாது. லோ வோல்டேஜ்னு சொல்லிட்டு கட்டாப்பில் இருக்கும். 180க்கு மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு பவர் ப்ரொடக்ஷன் ஆகும், எக்ஸ்போர்ட்டும் ஆகும். இதில் இன்னும் சில விஷயம் பார்த்திங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுற பவருக்கு இபி வந்து நமக்கு எக்காரத்துக்கு கொண்டும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி தான் கழிச்சிக்கணும். அந்த யூஸ் பண்ணி எப்போ எவ்வளோ டைம் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 இயர் தாங்க. அது காலாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது வந்து மார்ச் எண்டுன்னு நினைக்கிறேன். அந்த சமயம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தாலையும் அது உங்களுக்கு வந்து 0 ஆகிடும். அந்த டைமிங் பீரியட் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதிகமாக பார்த்தோம்னா இப்போது நம்ம ஆன்கார்டு யூஸ் பண்ணும்போது இதில் நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்கும். ₹1.80 நினைக்கிறேன். இதில் வந்து மானியம் போக 80 காசு நம்ம கண்டிப்பாக பே பண்ணி ஆகவே தரணும். அந்த 80 பைசான்றது ஒரு யூனிட்டுக்கு நம்ம கட்டி ஆகணும். இதை வந்து நெட்வொர்க் சார்ஜஸ் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற கரண்ட்டை ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம ஆன்கார்டு சிஸ்டம் வேலை பார்க்கும். அங்கே 180 வோல்டேஜ் இருந்தால் அதே 180 வோல்டேஜ் தான் நம்ம ஆன்கார்டு சிஸ்டத்துலேருந்தும் அவுட்புட்டாக போகும். அங்கே கரண்ட் எல்லாம் இங்கேயும் கரண்ட்டு ப்ரொடக்ஷன் ஆகாது. அதனால் அந்த சார்ஜஸ் நம்ம கட்டி தான் ஆகணும் கண்டிப்பாக. எக்காரத்துக்கு ஒன்றும் ஹான்கேட்டில் வந்து இபி பில் 0 ஆகாது. ஆனால் ஹாஃப் கேட்டில் கண்டிப்பாக 0 பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. டவுட்ஸ்னால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.